காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் மறைக்கப்பட்ட உண்மைகள். அதே மாதிரி அத்திவரதர் 40 வருஷமா ஏன் தண்ணியில இருக்கார் தெரியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முருக பக்தர் அனைவருக்கும் அசோக் குமாரின் அன்பான வணக்கங்கள். பிரம்மன் செய்த யாகத்தினால் அத்தி மரத்திலான வரதராஜர் பார்த்தீங்கன்னா அத்திகிரி என்ற சிறிய குன்றின் மேல் தோன்றியதாக சொல்றாங்க. அந்த அத்திவரதர் சிலை தான் கிபி 9ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த கருவறையில வச்சு மக்கள் வணங்கிட்டு வந்திருக்காங்க. அத்திவரதர் சிலை பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கல் சிலையும் வச்சு வணங்கிட்டு வந்திருக்காங்க. கிபி 1687ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் படையெடுத்து இந்த கோயிலுக்கு வந்து கொள்ளையடிக்க வந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்த கற்சிலையை இடைமாற்றி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க இருந்த அத்திவரதர் சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி பெட்டியில வச்சு அந்த கோயிலே இருக்க குளத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. அத்திவரதர் சிலையை கோயில மறைச்சு வச்ச அந்த 4 வைணவர்கள் பாத்தீங்கன்னா அந்த போர்லயே அந்த அவுரங்கசீப்பால கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த சிலை எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. கிபி 1710ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா விஜயநகர மன்னரால் மீண்டும் கைப்பற்றப்பட்டு இந்த கோயில் கருவறையில அதே கல் சிலையை கொண்டு திரும்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த அத்திவரதர் சிலை எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சுமார் 40 ஆண்டுகள் கழித்து அந்த கோயிலோட குளத்தை சுத்தம் பண்ணும்போது கோயில் குளத்துக்குள்ளேயே அந்த அத்திவரதர் சிலையை பார்க்கறாங்க. சுமார் 40 ஆண்டுகள் அந்த கோயில் குளத்திலேயே அந்த சிலை இருந்ததுனால ஒவ்வொரு 40 ஆண்டுகள் கழித்து அந்த சிலையை எடுத்து 48 நாள் மக்கள் பார்வைக்கு வைக்கிறாங்க. அதில் 24 நாள் பார்த்தீங்கன்னா சயன கோலத்திலும் 24 நாள் நின்ற கோலத்திலும் மக்களுக்கு காட்சியளிக்கிறார் பெருமாள். இந்த 48 நாள் மக்கள் பார்வைக்கு அப்புறம் அதே சில்வர் பெட்டியில வச்சு மறுபடியும் 40 ஆண்டுகள் அதே குளத்தில் சயான குளத்தில் பெருமாள் இருப்பார். மற்ற பெருமாளுக்கும் இந்த அத்திவரதர் பெருமாளுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லா பெருமாளோட வலது கை பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி தரையை நோக்கி இருக்கும். அதாவது உங்கள்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி தான். ஆனால் அத்திவரதர் சிலையின் வலது கையை பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி இருக்கும். அதாவது உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரியும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் அந்த சிலை இருக்கு. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவுங்கள். முடிந்தவரை ஏழை எளிய மக்கள் கல்விக்கு உதவுங்கள். அதாவது ஒரு குடும்பத்துல ஒருத்தர் படிச்சா அவன் தலைமுறையே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த புண்ணியமும் உங்களே வந்து சேரும். அதனால் கல்விக்கு உதவி செய்யுங்கள். உங்களால் முடிந்தவரை பசுவுக்கு அகத்திக்கரையும் இல்லை 2 வாழைப்பழம் கொடுங்க. 2019 ஜூன் மாதம் அத்திவரதர் குளத்திலிருந்து எடுக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டார். மறுபடியும் 2059ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அத்திவரதர் குளத்திலிருந்து எடுக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு வைக்கப்படுவார். நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். எல்லோரும் நல்லா இருக்கும்.